இன்றைய கதையின் ஆரம்பத்தில் பாண்டியனும் கதிரும் கோயிலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது பாண்டியன் கேட்கிறார், இத்தனை நாட்களாக உன்னுடைய அம்மா சொல்வதைத்தானே கேட்டுக்கொண்டிருந்தாய்? அம்மாவுடன் சேர்ந்து கொண்டு கமுக்கமாக இருந்துவிட்டு இப்போது வேலிக்கு ஓணான் சாட்சி என்பது போல பேச வந்து விட்டாயா என்று கேட்கிறார். உங்க அம்மாவுக்கும் எனக்கும் இத்தனை நாட்களாக பிரச்சனை வந்ததே இல்லையா? அப்படி வரும்போதெல்லாம் நீதான் வந்து மத்தியஸ்தராக இருந்து பிரச்சனையை தீர்த்து விட்டாயா? இப்போ வந்து பேச வந்து விட்டான் என்று கோபத்துடன் சொல்கிறார் பாண்டியன். உடனே கதிர் கேட்கிறான், அங்கே அம்மா அழுது கொண்டிருப்பது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியவில்லையா என்று. அழுதுட்டு போறா, பொய் சொன்னவள் அழுதுதான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். பாண்டியன் உடனே கதிரை பார்த்து, நீ முதலில் இங்கிருந்து கிளம்பு என்று சொல்லிவிடுகிறார். மறுபுறம் பாண்டியன் வீட்டில் மீனா பேசிக் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது மீனா கோமதியை பார்த்து கேட்கிறாள், நம்ம ஒரு கதையை உருவாக்கினோம், அதில் ஏன் நீங்கள் நிற்கவில்லை? கொஞ்ச நாட்கள் முன்னாடி ராஜி பாதி உண்மையை சொன்னால், இப்பொழுது நீங்கள் மீதி உண்மையை சொல்கிறீர்கள். இப்படியே இன்ஸ்டால்மெண்டில் சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படி அத்தை என்று கோமதியை பார்த்து கேட்கிறாள். உடனே செந்தில் கோபப்பட்டு, இத்தனை நாள் உண்மையை மறைத்தது என்று கொஞ்ச நாள் கூட உனக்கு வருத்தமே இல்லையா? ஏன் இப்ப சொன்னீங்க என்றுதானே கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? இது என்ன பேச்சை ரொம்ப மீனாவிடம் ரொம்ப கோபப்படுகிறார். நாம் வீட்டுக்கு போகலாம் என்று கூப்பிட மீனா சொல்கிறாள், மாமா வந்ததுக்கு அப்புறம் போகலாம் என்று. அத்தையை இப்படியே விட்டுவிட்டு என்னால் வர முடியாது என்று மீனா சொல்ல, ஏன் எல்லாத்துக்கும் கூடயே நிப்பான் என்று ஏதாவது சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாயா என்று செந்தில் கேட்கிறான். வீட்டுக்கு வா, இப்பொழுதே நாம் போகியாக வேண்டும் என்று கோபத்துடன் சேர்ந்து சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறான். உடனே மீனாவும் கிளம்பி விடுகிறார். மறுபுறம் கதிர் பாண்டியன் கோயிலில் அமர்ந்திருக்க, கதிர் அப்பா வீட்டுக்கு போகலாம் வாங்க என்று கூப்பிட, வீட்டுக்கு எதற்காக வர வேண்டும்? அங்க உங்க அம்மா அவ இஷ்டத்திற்கு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா என்று கேட்க, ஆமா இப்ப அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் அதுதானே எண்ணம் என்று மேலும் பேசுகிறாள். மேலும் பாண்டியன் கேட்கிறார், தங்கமயிலை நாம் ஏன் துரத்தி விட்டோம்? அந்த பொண்ணு கட்டுன புருஷன்கிட்டயே எல்லா உண்மையை மறைத்து விட்டது என்றதனால்தான். ஆனால் இப்பொழுது உங்க அம்மா என்ன செஞ்சு வைத்திருக்கிறாள்? தங்கமயில் செய்ததற்கும் உங்க அம்மா செய்ததற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? பாவம் பார்த்தால் எல்லோருக்கும் பாவம் பார்க்க வேண்டும். தங்கமயிலை வீட்டை விட்டு அனுப்பும்போது எல்லோரும் அமைதியாகத்தானே இருந்தீர்கள். இப்போ உங்க அம்மா அழும்போது மட்டும் பாவமாக இருக்கிறது அப்ப என்று வந்து நின்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் அங்கிருந்து கிளம்பி விடுகிறார். மறுபுறம் செந்திலும் மீனாவும் அவர்கள் வீட்டிற்கு வருகின்றனர். வந்ததும் செந்தில் கோபத்துடன் கேட்கிறான், உனக்கும் தங்கமயிலுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் எல்லா பொய்யையும் மறைத்தார்கள், நீயும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய். நீ இவ்வாறு செய்வதற்கெல்லாம் நான் எதற்கு இங்கே புருஷன் என்று? கல்யாணம் என்பது சாதாரண விஷயமா? ஏதோ மளிகை கடையில் போய் சாமான் வாங்குவது போல நீயும் அம்மாவும் சேர்ந்து கல்யாணம் செய்து வைத்திருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீ என்னிடம் சொல்லி இருக்கிறாயா? இதுவரை எல்லாம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சு நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை என்று செந்தில் கேட்க, மீனா சொல்கிறான், இதில் சம்பந்தப்பட்டவர்கள் 3 பேர்தான். கதிர், ராஜி, அத்தை. இவங்க 3 பேரும் எதுவும் சொல்லாத போது நான் எப்படி வந்து சொல்ல முடியும் என்று கேட்கிறாள். வீட்டில் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு ஏன் சொல்லவில்லை என்று நான் கேட்கவில்லை. என்கிட்ட மட்டுமாவது நீ சொல்லி இருக்க வேண்டும் தானே? நீ ஏன் அதை பண்ணவில்லை? தங்கமயிலும் இப்படித்தான் செய்தார்கள். எல்லாத்தையும் அண்ணன்கிட்ட இருந்து மறைத்தார்கள். அவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறான் செந்தில். இங்க பாருங்க, அவங்க கூட சேர்த்து வச்செல்லாம் என்னைய பேசாதீங்க. அவங்க அவங்க குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு போய் பித்தலாட்டம் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நான் நம்ம குடும்பத்தோட, அதுவும் அத்தை கூட நின்னுதாங்க எல்லாமே பண்ணினேன். நம்ம குடும்பத்தோட நல்லதுக்குத்தான் பண்ணினேன். இங்க பாரு, வார்த்தையை மாத்தி மாத்தி பேசி நீ பண்ணதெல்லாம் சரி என்று நிரூபிக்க பார்க்காதே. என்ன இருந்தாலும் நீ செய்தது தவறு தவறுதான் என்று சொல்கிறான் செந்தில். திருச்செந்தூரில் வைத்து ராஜியை பார்த்ததும் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? அட்லீஸ்ட் எனக்காவது நீ போன் பண்ணி சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? உங்ககிட்ட சொல்லியிருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணி இருப்பீங்க? அப்படியே மாமா கிட்ட போய், மாமா எப்படி இப்படியெல்லாம் நடக்குதாம் என்று சொல்லி இருப்பீங்க. மாமா உடனே அத்தைக்கு போன் பண்ணி, அந்த பிள்ளையை அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிடு, நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை என்று சொல்லியிருப்பார். அப்பா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். அந்த பிள்ளையை பத்திரமா கூட்டிட்டு வந்து அவள் வீட்டில் விட்டுவிடு என்றுதான் சொல்லியிருப்பார் என்று செந்தில் அப்பாவிற்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறான்.
நம்ம கூட்டிட்டு வந்து விட்டிருந்தா ராஜிய போட்டு அந்த வீட்ல அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. நம்ம வீட்டு ஆளுங்க போய் எப்படி பொம்பள புள்ளைய வளர்க்கணும்னு நின்னு கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதற்கும் சேர்த்து அவங்க ராஜியைத்தான் அடிப்பாங்க. இதெல்லாம் நடக்கணுமா என்று மீனா கேட்கிறாள். உங்களுக்கு அப்படியே உங்க அப்பா புத்திங்க. யார் என்ன செஞ்சாலும் பாராட்டத் தெரியாது. அட்லீஸ்ட் குத்திக்காட்டி பேசாமலாம் இருக்கலாம் அல்லவா? என்று கேட்கிறாள். அதுவும் உங்களுக்கு பொம்பளைங்க சுயமா யோசிச்சு ஏதாவது செஞ்சா பிடிக்கவே பிடிக்காது என்கிறாள் மீனா. அப்ப எந்த நிலைமையில் கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் செய்து வைப்பது சரிதான் என்று அத்தை யோசித்தார்கள். ராஜி நிலைமையையும் அவர்கள் அண்ணன் நிலைமையையும் யோசித்துத்தான் அத்தை இந்த முடிவு எடுத்தார்கள். அப்போ நான் என்ன செய்ய முடியும்? எனக்கும் அத்தை எடுக்கும் முடிவு சரிதான் என்று தோன்றியது. அதனால்தான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். இதில் என்ன தப்பு என்று கேட்கிறாள் மீனா. அப்ப இதுவரைக்கும் நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கவே மாட்டீங்க இல்ல என்று செந்தில் கேட்க, நான் அப்படி எதுவும் தப்பு செய்யவில்லை என்று மேலும் மீனா சொல்கிறாள். நாம் இருவரும் இனி இந்த விஷயம் சம்பந்தமாக பேசிக்கொள்ள வேண்டாம். பேசினால் நமக்குள் சண்டைதான் வரும் என்று சொல்ல, செந்தில் சொல்கிறான், ஓகே, நான் இனிமேல் எதைப் பற்றியும் பேச வேண்டாம். நான் இனிமேல் எதுவும் உன்னிடம் சொல்லப் போவதில்லை. நீ என்னிடம் எதுவுமே பேச வேண்டாம் என்று கோபமாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறான். மறுபுறம் பாண்டியன் வீட்டிற்கு வருகிறார். வீடு மிகவும் நிசப்தமாக இருக்கிறது. அவர் உள்ளே வந்து அமர்ந்ததும் கோமதி சொல்கிறார், என்னங்க, எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னுடைய நியாயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்று கேட்கிறாள். அதற்கு பாண்டியன் சொல்கிறார், மேல போற மேல பூரா சேத்த வேறி விட்டுட்டு நீ என்ன நியாயம் சொல்லப் போகிறாய் என்று கோபத்துடன். ஒரு பக்கம் அண்ணன்கள், மறுபக்கம் அண்ணன் மகள். நான் என்ன செய்வேன் என்று கோமதி கேட்க, பாண்டியன் சொல்கிறார், நடுவில் நம்ம வீட்டை நீ மறந்து விட்டாய் அல்லவா என்று. பாண்டியன் கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறார், நீ பேசியதெல்லாம் போதும். நீ பேசியதெல்லாம் நான் நம்பினதும் போதும், நான் நம்பி ஏமாந்ததும் போதும் என்று. நீ என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கோபத்தில் சொல்லிவிடுகிறார். மேலும் மேலும் நான் சொல்வதை ஒருமுறை கேளுங்கள் என்று சொல்ல, இந்த வீட்டில் நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது என்று மீண்டும் பாண்டியன் சொல்லிவிடுகிறான். எதற்கு நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று கோமதி கேட்க, கட்டின புருஷன் பொண்டாட்டி எப்ப எதை சொல்லுவா, எப்ப எதை மறைப்பா என்று எதுவும் தெரியாமல் ஒருவன் வாழ்வதை விட பேசாமல் இருப்பது எவ்வளவோ மேல் என்கிறார் பாண்டியன். கல்யாண விஷயத்தில் நான் உங்ககிட்ட சொன்னது பொய்தான். ஆனா மற்ற எந்த விஷயத்திலும் நான் உங்ககிட்ட மறைத்தது இல்லை என்று சொன்னதும் கோமதி பாண்டியன் ஆத்திரத்துடன் எந்திரிச்சு, நிறுத்து, முதல்ல பொய் சொன்னதில்லை. பொய் சொன்னது அந்த பொண்ணு தங்கமயில் நான் பார்த்து கல்யாணம் செய்து வைத்த பொண்ணுதான். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பொண்ணு பொய் சொல்லும்போது அந்த பொண்ணு சரவணன் கூட வாழவே கூடாது என்று சொன்னாயல்லவா? நான் அப்படியே சொல்கிறேன். என் கூட பேசாதே என்று மட்டும்தானே சொல்கிறேன். கோமதி மிகவும் ஆதங்கத்துடன் கேட்கிறாள், அவளும் நானும் ஒண்ணா என்று. ராஜி இடையில் குறுக்கிட்டு, மாமா, நான் இப்பொழுது பேசலாமா என்று கேட்க, பாண்டியன் சொல்கிறாள், இங்க பார்மா ராஜி, உன்மேல் எனக்கு எந்த கோபமும் கிடையாது. உங்க கல்யாணம் எப்படி வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நீ இந்த வீட்டு மருமகள்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நான் இனிமேல் உங்க கல்யாணம் சம்பந்தமாய் எந்த ஒரு விஷயமும் உன்னிடம் கேட்க மாட்டேன். ஆனால் ஒன்னு ராஜி, உங்க அத்தைக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டு என்னிடம் பேச வந்தாய் என்றால் அன்று முதல் நான் உன்னிடம் பேச மாட்டேன் என்று சொல்ல, கதிர் கேட்கிறான், அப்பா இப்படியே எல்லார் வாயையும் அடைத்து விடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று. பாண்டியன் சொல்கிறார், நீ முதலில் வாயை வைத்துக்கொண்டு அமைதியாக இரு என்று நான் சொல்கிறேன். பாண்டியன் ஆத்திரத்துடன் கோமதியிடம் கேட்கிறார், எங்க கோமதி, கல்யாணம் இத்தனை வருஷத்துல நான் உன்னிடம் உண்மையாகத்தானே இருக்கிறேன். எந்த ஒரு உண்மையையும் மறைத்ததில்லையே என்று. ஊர் உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நான் கண்டு கொள்ளவே மாட்டேன். என் கோமதி எனக்கு உண்மையாக இருக்கிறாள், அது போதும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய எண்ணத்தில் மண்ணை போட்டது போல் எப்படி நடந்து கொள்வதற்கு உனக்கு எப்படி மனசு வந்தது என்று கேட்கிறார். கோமதி சொல்கிறாள், இன்னங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க, என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று. இதை பத்தின பேச்சை இப்பொழுதே விட்டுவிடு. இது சம்பந்தமாய் என்னிடம் வந்து சமாதானப்படுத்த வேண்டும் என்று பேசாதே என்று சொல்ல, கோமதி சொல்கிறாள், எங்க அண்ணனை என்னை மன்னிக்கவே கூடாதா? நான் செய்தது தப்புத்தான், என்னை மன்னியுங்கள். இதை பத்தின பேச்சை இப்பொழுதே விட்டுவிடு. இது சம்பந்தமாய் என்னிடம் வந்து சமாதானப்படுத்த வேண்டும் என்று மட்டும் எதுவும் பேச வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறான்.
அப்பா, அம்மாவுக்கு எதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்று சரவணன் கேட்க, ஏண்டா உன் பொண்டாட்டி உன்கிட்ட பொய் சொல்லும்போது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது, அது இருக்கக்கூடாதா? இனிமேல் யாரும் இது சம்பந்தமாக என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறார் பாண்டியன். அதையும் மீறி நீ என்னிடம் பேச வேண்டும் என்று ஏதாவது பேச முயற்சி செய்தால் அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு சென்று விடுவேன் என்று சொல்ல, பாண்டியன் மகள் சொல்கிறாள், அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என்று. இதை பாரும்மா, உங்க அம்மா என்னிடம் பேச முயற்சி செய்தால் நான் அதைத்தானம்மா செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு பாண்டியன் கிளம்பி விடுகிறார். பின் அனைவரும் உறங்க செல்கின்றனர். கோமதி தனியாக வந்து ஹாலில் உறங்க செல்கிறாள். அப்போது கதிர் ஏன் என்று கேட்கிறான். அம்மா, நீ ஏன் இங்கு வந்து தூங்குகிறாய் என்று கேட்க, போடா, நான் பார்த்து கொள்கிறேன் என்று கதிர் உடனே ஒரு வாட்டர் பாட்டிலை கொடுத்துவிட்டு, இதை பக்கத்தில் வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறான். உடனே உள்ளே வரும்போது ராஜி கட்டலில் சோகத்துடன் அமர்ந்திருக்கிறாள். ராஜி சொல்கிறாள், என்னால் தான் எல்லா பிரச்சனையும் என்று. அதற்கு கதிர் சொல்கிறான், ஏன் எல்லோரும் கடந்த காலத்தை பத்தியே யோசிக்கிறீங்க, அதை விட்டு விடுங்க. நான் அந்த கேடுகெட்டவனை நம்பி போனதால் தான் இத்தனை பிரச்சனையும். இல்லை என்றால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, நீயும் நிம்மதியாக இருந்திருப்பாய் என்று ராஜி சொல்கிறான். இவ்வாறாக இன்றைய எபிசோடு முடிவடைந்தது. அதாவது இந்த கதையின் தொடக்கம் ஒரு சண்டையிலோ ஒரு பெரிய விபத்திலோ அல்ல, ஒரு எளிய கேள்வியில்தான். யார் சொல்றது உண்மை? இந்த ஒரு கேள்வி ஒரு குடும்பத்துக்குள் அடக்கி வைத்திருந்த அத்தனை வழிகளையும் கோபங்களையும் நம்பிக்கைகளையும் ஒரே நொடியில் வெளியே இழுத்து வருகிறது. இந்த கதை ஒரு நாள் மட்டும் நடந்த சம்பவம் இல்லை. இது பல வருடங்களாக மனதுக்குள் புதைத்து வைத்திருந்த உணர்ச்சிகளின் வெடிப்பு. பாண்டியன், அவர் ஒரு அப்பா, ஒரு கணவன், ஒரு குடும்பத்தின் தூண். ஆனா அந்த நாளில் அவர் இந்த மூன்றுமே இல்லை. அவர் அந்த நாளில் ஒரு தீர்ப்பு சொல்கிற மனிதன். கோயிலின் அமைதி, மணியின் ஒளி, சாமி முன் எரியும் விளக்கு, இந்த எல்லாவற்றுக்கும் நடுவில் பாண்டியனும் கதிரும் அமர்ந்திருக்கிறார்கள். கதிரின் முகத்தில் பயம், அப்பாவின் முகத்தில் கோபம். கோபம் என்றால் கத்துவது மட்டும் இல்லை, சில நேரங்களில் அமைதியாக பேசும் வார்த்தைகளே அதிக வலி தரும். அப்படித்தான் பாண்டியன் கேட்கிறார். இத்தனை நாளா உன் அம்மா சொன்னதையே கேட்டு வந்தாயே? கதிர் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த கேள்விக்கு பதில் இல்லை. இது ஒரு கேள்வி இல்லை, இது ஒரு குற்றச்சாட்டு. கதிர் மனசுக்குள் 1000 வார்த்தைகள் ஓடுகிறது. அவங்க என் அம்மா, அவங்க அழுதாங்க, நான் என்ன செய்யணும்? ஆனா வெளியே வருவது ஒரே ஒரு வரிதான். அப்பா, அம்மா ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இந்த வரி ஒரு மகனின் பயம். ஆனா பாண்டியனுக்கு அது கேட்கவே இல்லை. பொய் சொன்னவள் அழுதே ஆகணும். இந்த வரியில் கோபம் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற உடைந்த நம்பிக்கை. பாண்டியன் மனதுக்குள் ஒரே ஒரு விஷயம்தான் ஓடுகிறது. என்னை ஏமாற்றிட்டாங்க. ஆனா அவர் மறந்து விடுகிறார், அவர் ஏமாற்றப்பட்டவர் மட்டும் இல்லை, அவர் இன்னும் ஒரு குடும்பத்தின் தலைவன். அதே நேரத்தில் மற்றொரு வீட்டில் மறுபுறம் பாண்டியன் வீடு. இங்கேயும் சண்டை. ஆனா இது கத்தல் இல்லை, இது நியாயம் தேடும் ஒரு குரல். மீனா பேசுகிறாள். அவளுடைய குரலில் அழுகை இல்லை, ஆனால் அடக்கி வைத்த வருடங்களின் கோபம் இருக்கிறது. ஒரு கதையை நாமே உருவாக்கினோம் என்றால் அதில் நாங்க மட்டும் ஏன் நிக்கணும்? இந்த வரி ஒரு பெண்ணின் கேள்வி, ஒரு மருமகளின் எதிர்ப்பு, ஒரு மனிதரின் சுயமரியாதை. ராஜி அமைதியாக நிற்கிறாள். அவள் மனசுக்குள் 2 பக்கம். ஒரு பக்கம் உண்மை தெரிந்த தன்னுடைய மனது, மற்றொரு பக்கம் உடைந்து போகும் குடும்பம். இந்த இரண்டுக்கும் நடுவில் அவள் நசுங்குகிறாள். அங்கே செந்தில் பேசுகிறான். அவனுடைய குரலில் கோபம் இருக்கிறது. இத்தனை நாள் உண்மையை மறைத்ததற்கு உனக்கு வருத்தமே இல்லையா? இந்த கேள்வி மீனாவை காயப்படுத்துகிறது. ஏனென்றால் அவள் செய்தது தவறுதான். ஆனால் அவள் நோக்கம் தவறு இல்லை. பெண்கள் சுயமாய் யோசிச்சு ஏதாவது செஞ்சா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த வரி ஒரு சீரியல் வசனம். பல வீடுகளில் பல பெண்கள் மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கும் உண்மை. செந்தில் அமைதியாக இருக்க முடியவில்லை. தங்கமயில் விஷயம், அப்போ எல்லோரும் அமைதியாகத்தானே இருந்தீங்க. இந்த வரி ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் எல்லோரும் தங்களை பார்க்கிறார்கள். அதே பொய், அதே மறைப்பு. ஆனால் பாத்திரம் மாறினால் நியாயம் மாறுமா? மீனா பேசவில்லை. அவள் பார்வை மட்டும் பேசுகிறது. மீனா பேசவில்லை. அவள் பார்வை மட்டும் பேசுகிறது. நியாயம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். மறுபக்கம் பாண்டியன் வீடு. வீடு முழுக்க அமைதி. அந்த அமைதி எதையும் விட அதிக சத்தமாக இருக்கிறது. கோமதி பேச முயற்சிக்கிறாள். எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று. பாண்டியன் நிறுத்துகிறார். பேசியதெல்லாம் போதும். இந்த வரியில் கோபம் இல்லை, இது மனதுக்குள் கதவை மூடும் சத்தம். கோமதி உடைந்து போகிறாள். அவள் ஈவில் இல்லை, அவள் சூழ்நிலையில் தவறான முடிவு எடுத்தாள். நான் செய்தது தப்புதான், ஆனால் இந்த வரி மிகவும் தாமதமானது.
கதிர் தண்ணீர் பாட்டிலை அம்மா அருகே வைக்கிறான். அவன் பேசவில்லை. அவனுக்கு என்ன பேசணும் என்றே தெரியவில்லை. அவன் மனதுக்குள் ஒரே கேள்வி, நான் யாரோட உண்மையை கேட்கணும்? இறுதியில் இந்த கதை சொல்வது ஒன்றுதான். உண்மை மறைத்தால் பிரச்சனை வரும். ஆனால் உண்மை பேசும் முறை, அதை ஏற்றுக்கொள்ளும் மனது, இரண்டும் இல்லை என்றால் குடும்பம் உடையும். இந்த கதையில் யாரும் வில்லன் இல்லை என யாரும் காயப்படுகிறார்கள். இந்த குடும்பத்தை உடைத்தது பொய்யில்லை. அதை புரிந்து கொள்ள மனது தயாராக இல்லை. இந்த கதையில் ஒரு சீரியல் எபிசோடு மட்டும் அல்ல. இது ஒரு குடும்பத்தில் நடக்கும், ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒளிந்திருக்கும் உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பு. சாதாரணமாக சீரியல்களில் ஒரு வில்லன் இருக்கும், ஒரு விக்டிம் இருக்கும், ஒரு ஹீரோ இருக்கும். ஆனா இந்த கதையில் வில்லன் இல்லை, யாரும் முழுக்க ஹீரோ இல்லை. அதனால்தான் இது வலிக்கிறது. யார் சொல்றது உண்மை? இந்த ஒரு கேள்விதான் முழு கதையின் பேக்போன். இந்த கேள்வி கேட்கப்படும்போது அது உண்மையை தேடுவதற்காக இல்லை, நம்பிக்கையை சந்தேகிக்க. இந்த கதையின் மிகப்பெரிய பலம் ஒரு கேள்வியை வைத்து ஒரு குடும்பத்தின் அடுக்கடுக்கான உறவுகளை உரித்து காட்டியது. பாண்டியன் உடைந்த நம்பிக்கையின் முகம். பாண்டியன் ஒரு கெட்ட மனிதன் இல்லை, அவர் அடிக்கடி தவறு செய்யும் வில்லன் அல்ல. ஆனால் இந்த கதையில் அவர் செய்த பெரிய தவறு என்னவென்றால், அவர் கேட்க மறுத்தது. பாண்டியனுக்கு கோபம் வர காரணம் புரிகிறது. கல்யாணம் போன்ற விஷயங்களில் உண்மை மறைத்தால் அது பெரிய குற்றம்தான். ஆனால் அவர் செய்யும் தவறு அந்த கோபத்தை தீர்ப்பாக மாற்றுவது. அவர் பேசுவது போல இல்லை, அவர் தீர்ப்பு சொல்கிறார். அந்த தீர்ப்பு மனைவியையும் காயப்படுத்துகிறது, மகனையும் உடைக்கிறது, குடும்பத்தையும் நசுக்குகிறது. கோமதி செய்த தவறும் தாமதமான வருத்தமும். கோமதி ஒரு டிராஜிக் கேரக்டர். அவள் பொய் சொன்னது உண்மை, அது தவறு. ஆனால் அவள் தந்த பொய்யை ஒரு தீய நோக்கத்தோடு சொல்லவில்லை. அவள் பயந்தால், அவள் சூழ்நிலையில் சிக்கினாள். இந்த கதையில் கோமதி தண்டனை அனுபவிக்கிறாள். ஆனால் அந்த தண்டனை அவள் தவற்றை விட அதிகமானது. அவள் பேச முயற்சிக்கும் போது வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இதுதான் இந்த கதையின் எமோஷனல் குரூயல்டி. கதிர் நடுவில் நசுங்கும் உறவு. இது கதிர் இந்த கதையின் மிகவும் முக்கியமான பாத்திரம். அவன் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் அவன்தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறான். அப்பா அம்மா இரண்டு பேருக்கும் அவன்தான் பாலம். ஆனா அந்த பாலம் இந்த கதையில் உடைகிறது. கதிரின் மௌனம் இந்த கதையின் லவுடஸ்ட் எமோஷன். மீனா கேள்வி கேட்கும் குரல். மீனா இந்த கதையில் சாதாரண சப்போர்ட்டிங் கேரக்டர் அல்ல. அவள் கேள்விகள் கேட்கும் ஆடியன்ஸுக்காக பேசுகிறது. பெண்கள் சுயமா எடுத்தா அது ஏன் தப்பு? இந்த வரி ஒரு கதாபாத்திரத்தின் கோபம் மட்டும் இல்லை, இது ஒரு சமூக கேள்வி. செந்தில் கோபமாக பேசுகிறான், ஆனால் அவன் கோபமில்லை, முழுக்க தவறு இல்லை. அவன் கேட்பது ஒன்றுதான், உண்மை எப்போ சொல்லப்படும்? அவன் பாத்திரம் உண்மை வெர்சஸ் உறவு என்ற கான்ஃபிளிக்டை பிரதிபலிக்கிறது. இரட்டை அளவுகோல் கதையின் பலம். இந்த கதையின் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட், தங்கமயில் விஷயத்தில் அமைதியாக இருந்த குடும்பம் இப்போது கோமதி விஷயத்தில் கத்துகிறது. இந்த கதையில் வீடுகள் முக்கியமானவை. கோயில் அமைதி, ஆனால் உள்ளுக்குள்ள பயம். பாண்டியன் வீடு அமைதி, ஆனா உறவு உடையும் சத்தம். மறுபுறம் சத்தம், ஆனா நியாயம் தேடல். உண்மை காயப்படுத்தும் ஆயுதம். இந்த கதை ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறது. உண்மை நல்லதுதான், ஆனால் அது எப்படி சொல்லப்படுகிறதோ என்பதே முக்கியம். உண்மை கத்தலாக மாறும்போது அது மருந்து இல்லை, அது காயம். தீர்வு இல்லாத வழி. இந்த கதைக்கு தீர்வு இல்லை. யாரும் மன்னிக்கவில்லை, யாரும் மாறவில்லை. அதுதான் இந்த கதையின் ரியாலிட்டி. வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே நாளில் தீர்வு வராது.